ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகிறது. இதன் வரலாறு மற்றும் பெயர்க்காரணம் குறித்து பல தகவல்கள் உள்ளன. பெயர்க்காரணம்: உகுநீர்க்கல். ஒகேனக்கலின் பழைய பெயர் உகுநீர்க்கல் என்பதாகும். உகு என்றால் நீர்வழிதல் அல்லது புகை போல் வெளிப்படுதல் என்று பொருள். நீர்வீழ்ச்சி பாறைகளில் மோதி புகை போல தெரிவதால் இந்த பெயர் வந்திருக்கலாம். தலைநீர்: சங்க இலக்கியங்களில் இந்த நீர்வீழ்ச்சி தலைநீர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனருகில் உள்ள பகுதி தலைநீர் நாடு எனப்பட்டது. ஒகேனக்கல் ஒகேனேகல் என்ற கன்னட சொல்லுக்கு புகையும் கல்பாறை என்று பொருள் என்று சிலர் கூறுகிறார்கள். திப்பு சுல்தான் காலத்தில் இந்த பகுதியை கட்டுப்படுத்திய போது வரி வசூலிப்பவர்கள் கன்னடர்களாக இருந்தனர். அவர்கள் வருவாய்த்துறை பதிவேடுகளில் இந்த நீர்வீழ்ச்சியை ஒகேனக்கல் என்று குறிப்பிட்டனர். இதுவே பின்னர் வழக்கத்தில் இருந்த பெயராக மாறியது. வரலாற்றுச் சிறப்புமிக்க தகவல்கள்: சங்க காலம். சங்க இலக்கியங்களில் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆட்சி செய்த தகடூர் நாட்டில் தற்போதைய தர்மபுரி தலைநீர் நாடு என்று போற்றப்பட்ட பகுதியாக ஒகேனக்கல் இருந்துள்ளது. கல்லணை கி.பி. 2ஆம் நூற்றாண்டில் ஒகேனக்கல் வழியாகச் சீறிப்பாய்ந்து வந்த காவிரி ஆற்றின் மீதுதான் கரிகால சோழன் கல்லணை கட்டினார் என்பது பெருமைக்குரிய வரலாறு. பஞ்சம் மற்றும் அணைகள் 1867ஆம் ஆண்டில் மைசூர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் 1877ஆம் ஆண்டில் தமிழகத்தை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்திலும் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அதன் பிறகே மைசூரில் கிருஷ்ணராஜசாகர் அணையும் மேட்டூரில் ஸ்டான்லி அணையும் கட்டப்பட்டது. சுற்றுலா தலம்: ஒகேனக்கல் தற்போது தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பரிசல் சவாரி, எண்ணெய் குளியல், அருவி குளியல், மீன் குழம்பு போன்றவை இங்கு பிரபலமானவை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்: காவிரி ஆற்றின் நீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகள் இருந்தபோதிலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. சுருக்கமாக, ஒகேனக்கல் ஒரு நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. சங்க காலத்திலிருந்து இன்று வரை இது கலாச்சார, புவியியல் மற்றும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருந்து வருகிறது.